சரியா கொஞ்சம் பட்டன் மூட்டேன். போட்டு சாஜி ரைட். அன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்து குறையில விட்ட கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. ரைட். அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் இறுதியாக என்னென்னு சொன்னால் குழந்தை பூங்கா இந்த அன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்டில் சில பிராந்தியங்களில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கி, அதால் எங்களோட ஜூமில் இணைய வேண்டிய ஒரு 20 பேருக்கும் மேற்பட்டாக்கள் இணைந்து கொள்ளலை. யாழ்ப்பாணம், திருகோணமலை, கிண்ணியாவெல்லாம் மின்சாரம் தடைப்பட்டிருக்கி. நிஹாத் 2 டீ. அப்போ மின்சாரம் தடைப்பட்டு இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்களை கொடுக்கலாம், இல்லாட்டி பர்சனலாக கண்டக்ட் பண்ணுற நேரம் விடைகளையாவது நாங்கள் சொல்லலாம். ரைட். இப்போ என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சார்ஜில் போடுங்க சார். ரைட். குழந்தை பூங்கா, பெடகோகிட்ஸ் த கிண்டர்கார்டன், பெடகோகிட்ஸ் கிண்டர்கார்டன் என்ற நூலின் ஆசிரியர் ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல், ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல். ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல் மழலைகள் கல்வி தொடர்பாக ஏராளமான விடயங்களை சொன்னவர்தான் இந்த ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல். ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர், ஜெர்மன் நாட்டை ஜெர்மனியைச் சேர்ந்தவர், ஜெர்மனியை சேர்ந்தவர். 1782 1852 வரையும் உயிர் வாழ்ந்தவர். ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலோசபி என்று சொல்லுவாங்க இவரை. இவரே ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலோசபி, ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலோசபி, ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலோசபி. ஜெர்மனியைச் சேர்ந்தவர் ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல். 1782 1852 வரை வாழ்ந்தவர். இவரை ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலோசபி என்று அழைப்பார்கள். இவர் எழுதிய ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம் இருக்கிறது, த எடுகேஷன் மேன். த எடுகேஷன் மேன். த எடுகேஷன் மேன் என்ன? த எடுகேஷன் மேன் என அந்த புத்தகம் அழைக்கப்படும். த எடுகேஷன் மேன். அப்ப ஃப்ரெட்ரிச் ஃப்ரோபல் ஜெர்மனியைச் சேர்ந்தவர். 1782 1852 இவர் ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலோசபி என்று சொல்லுவாங்க. இவர் எழுதிய இன்னும் ஒரு புத்தகம் த எடுகேஷன் மேன். அடுத்த புத்தகம் த பெடகோகிட்ஸ் ஆஃப் த கிண்டர்கார்டன். அடுத்த 44 கேள்வியை பாருங்க. அந்த கேள்விகளை மாத்தி மாத்தி போடுவாங்க. சில வேளைகள்ல நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் பங்கேற்க இளைஞர்களை ஆயத்தப்படுத்த CWW கண்ணங்கரா நடைமுறைப்படுத்திய வேலை திட்டம் ஹந்தச வேலை திட்டம். இப்படி சின்ன சிங்கிளா விட எழுதுறோம் வரும். அப்ப ஹந்தச வேலை திட்டம் என்று எழுதி கொள்ளுங்க. ஹந்தச வேலை திட்டம். அடுத்தது, மத்திய மகா வித்தியாலயங்கள் CWW கண்ணங்கராவினால் ஆரம்பிக்கப்பட்ட போது இலங்கையில் எந்த பிரித்தானிய ஆளுநர் ஆட்சியில் இருந்தார்? அன்ட்ரூ கல்டிகோட். அன்ட்ரூ கல்டிகோட். சர் அன்ட்ரூ
Caldecott. Caldecott. Sir Andrew Caldecott. அன்ரூ கல்டிகோட். அதையும் எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி 1900 CWW கண்ணங்கரா பிறந்த பிராந்தியம் வேவல்ல. CW கண்ணங்கரா பிறந்த பிராந்தியம் வேவல்ல ஹிக்கடுவ. வேவல்ல ஹிக்கடுவ. CW கண்ணங்கரா பிறந்த பிரதேசம் வேவல்ல ஹிக்கடுவ. வேவல்ல ஹிக்கடுவ. அடுத்தது இலவச கல்வி உலகில் முதலில் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? நெதர்லாந்து. நெதர்லாந்து. இலவச கல்வி உலகிலேயே முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டது நெதர்லாந்து. 47வது क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணுங்க. 47 ரைட் பாக்குறேனா? ரைட். இலவச கல்வி அதை 48 எழுதி கொள்ளுங்களேன். இலவச கல்வி உலகில் முதலில் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? நெதர்லாந்து. இரண்டாவது பின்லாந்து. 1972 ஆண்டு கல்வி சீர்திருத்தம் மற்றும் ஆரம்ப இடைநிலை கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது கல்வி அமைச்சராக பணியாற்றியவர் பதீதீன் மஹ்மூத். பதீதீன் மஹ்மூத். பதீதீன் மஹ்மூத் என்று எழுதி கொள்ளுங்க. பதீதீன் மஹ்மூத். அடுத்தது படைப்பாற்றல்களையும் அறிவுசார் திறமைகளையும், சின்ன எழுத்து பிள்ளைக்கு திருத்திங்க. படைப்பாற்றல்களையும் அறிவுசார் திறமைகளையும் பறைசாற்றும் தினம் ஏப்ரல் 26. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 26. படைப்பாற்றல்களையும் அறிவுசார் திறமைகளையும் பறைசாற்றும் தினம் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 26. அடுத்தது இலங்கை கல்வி நிர்வாகத்தை சீராக்குவதற்காக பொது கற்பித்தல் திணைக்களம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1869. PS லோரியஸ் என்பவர்தான் அதன் முதல் பணிப்பாளராக இருந்தார். PS லோரியஸ். 1869 PS லோரியஸ். சார். எஸ். ஹலோ சார். சாரி சார், கொஞ்சம் இந்த கரண்ட் இல்லாதால ஜாயின் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். அந்த 43 இருந்து 50 அங்கல் வரை கொஞ்சம் குயிக்கா ரிப்பீட் பண்ணிடலாமா சார்? அவசரமா சொல்லவா? விடைகளை கொஞ்சம். ஓகே விடைகளை கொஞ்சம். ரைட். ஓகே நீங்க வேகமா டிக் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. சரி. எழுதி கொள்ளுங்க. ரிப்பீட். அதாவது அந்த எத்தனாவது கேள்வியில விட்டோம்னு சொன்னா 40 அந்த கிண்டர்கார்டன் என்ற நூலை எழுதியவர் ஃப்ரெட்ரிச் ப்ரோபல், ஜெர்மனி. ஃப்ரெட்ரிச் ப்ரோபல், ஜெர்மனி. அடுத்தது அந்த அடுத்த கேள்வி எத்தனாம் கேள்வி அது பாருங்க. 40 சொல்லுங்கம்மா. கடைசி லேட் ஆனால் எத்தனாவது கேள்வி அது? 44வது கேள்வி சார். 44வது கேள்வி. கந்தச திட்டம். 44வது கந்தச திட்டம். அடுத்தது சர் அன்ரூ கல்டிகாட். 46வது ஆளுநராக இருந்தவர் அன்ரூ கல்டிகாட். அடுத்தது கண்ணங்கரா பிறந்த பிரதேசம் வேவல்ல.